விஐபி பகுதியில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க விஐபி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் மதிமுக நிர்வாகி மல்லை சத்யா அவர்கள். சார் வணக்கம், குட் மார்னிங். நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுற கேள்வி அரசியல்ல வரதுக்கு முன்னாடி மல்லை சத்யா யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான காலை வணக்கம். மல்லை சத்யா என்கின்ற நான் தலைவர் வைகோ அவர்களால் அழைக்கப்பட்டவன். மல்லை சத்யா என்பதற்கு முன்பாக நான் அரிமா சத்யாக அறியப்பட்டவன். அரிமா சங்க செயல்பாட்டாளராக, ஒரு சமூக செயல்பாட்டாளனாக, ஒரு விளையாட்டு வீரனாக இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக நான் தற்காப்பு கலையில் இருந்தவன். போதி தர்மர் பிறந்த மண் காஞ்சி மண்டலம் என்கின்ற காரணத்தினால் அந்த வாழையடி வாழையாக வந்த இடத்தில் என்னை பயிற்றுவித்த என்னுடைய மாஸ்டர் இங்ஷுஃபு சேகர் அவர்கள் என்னை தற்காப்பு கலையில் 1991ஆம் ஆண்டு தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெறுவதற்கு முன்பாக இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு என்னை அழைத்துச் சென்று போட்டியில் பங்கேற்க வைத்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக என்னை வடிவமைத்தவர் என்னுடைய மாஸ்டர் இங்ஷுஃபு சேகர் அவர்கள். அதற்கு பின்பாக பல்வேறு சமூக சேவையுடன் இணைந்து பணியாற்றியவன். அரிமா சங்கத்தின் மாமல்லபுரத்தின் சார்ட்டர்ட் பிரசிடென்ட் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் சாசன தலைவராக, அப்பொழுது என்னுடைய அரிமா ஆளுநராக திருச்சியை சேர்ந்த அண்ணன் நீதி அவர்கள்தான் இருந்தார்கள். அதற்கு பின்பாக தான் என்னுடைய அரசியல் பயணம். அது 1993 இறுதி பருவத்திலிருந்து துவங்கியது என்பது ஒரு சிறிய அறிமுகமாக என்னை பற்றி நான் சொல்லிக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், இப்ப மதிமுகவை மகன் திமுக அப்படின்னு விமர்சிச்சிருந்தீங்க. ஆனா நீங்க தான் துரை வைகோ அவர்கள் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு ஒரு கட்சி நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க. அவர் வர வேண்டும் என்ற சொல்வதற்கான காரணங்களும் இருந்தது. காரணம், ஒருவேளை துரையின் வருகையை நான் எதிர்ப்பேன் என்று பலரும் கருதியிருந்தார்கள். அந்த பேச்சு கழகத்தில் நிலவியது. எனவே விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் பங்கேற்க சென்றபோதுதான் அந்த திருமண விழாவில் என்னிடம் அப்படி ஒரு எண்ணம் இல்லை, அவர் வந்தால் சிறப்பாக பணியாற்றுவார் என்றுதான் மற்றவர்களை போன்று நானும் கருதினேன். ஆனால் அது பொய்த்து போனது என்பது பின்னால் அது தெரிந்தது. காரணம், அவர் வந்தவுடனேயே தலைவர் வைகோவை விட பல மடங்கு தான் உயர்ந்தவன் என்று நிரூபிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு நாட்டாண்மை என்று சொல்லப்படுவார்கள், அதுபோல ஒரு ஆதிக்க சிந்தனை மனோபாவத்தோடு தான் அணுகினார்கள். தலைவர் வைகோ அவர்கள் எங்களை அரசியல்படுத்தினார், ஜனநாயக வழிப்படுத்தினார். ஆனால் அவர் மகனுக்கு அது சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதுதான் மிகுந்த கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு தந்தையாக தன்னுடைய மகனை அரசியல் கொண்டு வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை தேற்றிருக்கிறார் என்பதில் அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அரசியலில் தலைவர் வைகோ அவர்கள் தோற்றிருக்கிறார் என்பதற்கான செய்திகளில் ஒன்று, தன்னுடைய மகனுக்கு கூட அந்த அரசியல் ஜனநாயகத்தை நெறிப்படுத்தவில்லை என்பது வெள்ளிடை மலையாக தெரிகிறது. எனவே துரை அரசியலுக்கு தகுதியானவர் இல்லை என்பதையும் நானும் விரைவில் உணர்ந்து கொண்டேன். பலரும் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் அதை விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கிடம் இல்லை. எனவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களுடைய வியர்வையை பாசனமாக்கி உழைத்து அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி தலைவர் வைகோ அவர்களுக்கு அரணாக இருந்தார்கள். ஆனால் மறுமலர்ச்சி விலகி இன்றைக்கு மகன் திமுக என்று சுருங்கி போயிருப்பது கவலைக்குரிய ஒன்று, வேதனைக்குரிய ஒன்று. த மேன் வித் ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தலைவர் வைகோ அவர்கள் ஒரு உயர்ந்தபட்ச ஜனநாயகவாதியாக இருந்தவர் இப்பொழுது அதிலிருந்து மருவி ஒரு தந்தையாகவே இருக்கிறார் என்பதால் தான் அது மகன் திமுக என்று நான் இப்பொழுதும் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், நீங்க மதிமுகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகுதான் பரபரப்பா பேசப்படுறீங்க. ஆனா கட்சிக்குள்ள இருந்தப்போ உங்களை பத்தியான செய்திகள் இல்லையே. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற போது அந்த இயக்கத்திற்கு கட்டுப்பட்டவனாகத்தான் நான் இருந்தேன். தலைவர் வைகோ அவர்கள் இட்ட பணிகளை எல்லாவற்றையும்
சில வேளைகளில் மரணத்தை கூட எதிர்கொண்டு நாங்கள் அந்த போராட்ட களத்தில் பங்கேற்றிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லட்சக்கணக்கான ஈழத்தமிழை படுகொலை செய்த ராஜபக்சே திருப்பதி திருமலைக்கு வந்தபோது அவனுக்கு கருப்பு கொடி காட்டிட வேண்டும் என்று ஏற்கனவே 5 குழுக்களை தலைவர் வைகோ அவர்கள் அனுப்பியிருந்தாலும் கடைசியாக என்னையும் நீங்கள் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நடுநிசை கடந்து விடியற்காலை 3:30 மணிக்கு மேலாக சுப்பிரபாத தரிசனம் முடித்துவிட்டு அவர் வருகின்ற போது ராஜபக்சேவுக்கு திருப்பதி திருமலையில் அந்த கொடி கம்பத்துக்கு முன்பாக நான் கருப்பு கொடி காட்டினேன். நான் மட்டுமல்ல, நம் பல சகோதரர்கள் என்னுடன் பங்கேற்றார்கள். அப்பொழுது எங்களை சுடுவதற்கு கூட, ஏனென்று சொன்னால் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுடைய அதிபர் அவர், எனவே எங்களை சுடுவதற்கு கூட அனுமதி உண்டு என்று அங்கிருந்த உளவு பிரிவினர் சொன்னார்கள். அப்படி மரணத்தை எதிர்கொண்டு நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். எனவே அந்த காலகட்டத்தில் ஒரு இயக்கத்தில் கட்டுப்பட்டவனாகவே நான் இருந்த காரணத்தினால் இருட்டடிப்புகள் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் நான் சுதந்திரமாக பணியாற்றி இருக்கிறேன். தலைவர் வைகோ அவர்கள் இட்டப்படிகள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறேன். எனவேதான் அவர் என்னை அவருடைய சேனாதிபதி என்று அழைக்கிறார் என்று சொன்னால் அது எளிதில் எட்டிவிட்டது அல்ல. அது இருக்கின்ற எல்லோருக்கும் அந்த சேனாதிபதி என்ற சொல்லை அவர் பயன்படுத்தவில்லை. நான் பணியாற்றியிருக்கிறேன், போராடி இருக்கிறேன். எனவேதான் அந்த பொறுப்பை தலைவர் வைகோ அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். இப்பொழுது அந்த இயக்கத்தில் உயிராக நேசித்த அந்த இயக்கத்திலிருந்து இப்பொழுது தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு போலியான விசாரணை என்கின்ற ஒரு போலி நாடகத்தை, ஒரு போலி ஜனநாயகத்தை தலைவர் வைகோ அவர்கள் அரங்கேற்றுகிறார் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது, பொதுச்சமூகம் உணர்ந்திருக்கிறது. எனவே பொதுவெளியில் நான் அறியப்பட்டவனாக என் குறித்து பேசுவதற்கான சொல்லாடல்கள் இருக்கின்ற காரணத்தால் இது குறித்து விவாதிக்கப்படுகின்ற இடத்தில் மல்லை சத்யா இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது தலைவர் வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரையும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், இந்த தருணத்துல நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்து திரு வைகோ அவர்களை முதல்ல எங்க சந்திச்சீங்க? அந்த முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு? அது ஒரு பசுமை நிறைந்த நினைவுகள், ஒரு மகிழ்ச்சியான நினைவுகள். 1994 ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி சென்னை ராஜாண்ணாமலைபுரத்தில் இருக்கின்ற அண்ணன் கலைப்புலி தான் அவருடைய வீடு, அப்பொழுது மறுமலர்ச்சி திமுகவுடைய தலைமை கழகம் இயங்குவதற்கு அவர் வழங்கியிருந்தார்கள். அங்கேதான் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக ஏறக்குறைய 25 ஆண்டுகள் இருந்தவர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக, ஓராண்டு மிசா கைதியாக, அதையும் கடந்து இந்திய அரசு சாசனத்தை தீ வைத்து கொளுத்தியதால் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிக்கப்பட்டது. அதில் ஒருவராக இருந்த மாவீரர் மதுராந்தகத்தார் அவர்கள்தான் என்னை தாயகம் அப்பொழுது இருந்த தலைமை கழகத்திற்கு திருக்கழுக்குன்றத்தில் நடைபெறுகின்ற ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தலைவர் வைகோ அவர்கள் அழைத்து செல்ல வேண்டும், அங்கே வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது என்னுடன் திறந்த அந்த ஜீப் இருக்கும், என்னுடன் ஏராளமான அந்த விளையாட்டு வீரர்கள் என்னுடைய நண்பர்களுடன் புடைசூழ நான் அங்கே சென்ற போது தலைவர் அண்ணன் மதுராந்தகத்தார் அவர்கள் என்னை கையை பற்றி அழைத்து கொண்டு தலைவர் வைகோவிடம் அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது அண்ணன் மாவீரன் ஏழுமலை, அண்ணன் துரைமுகம் செல்வராஜ் உள்ளிட்ட பெருமக்கள், அண்ணன் நெல்கணேசன், கண்ணப்பன், பொன்முத்துராமலிங்கம் போன்ற தலைவர்கள் எல்லாம் அப்போது இருந்தார்கள். அப்பொழுது என் கரத்தை தலைவர் வைகோவிடம் ஒப்படைத்தார். தலைவர் வைகோ அவர்கள் என்னை வாரி அணைத்துக் கொண்டார். அன்று தொட்டு இன்று வரையிலும் அவர் அந்த பாசம் அவரும் நான் மறக்கவில்லை. இன்றல்ல, நாளை அல்ல, என்றைக்கும் அவர்தான் எனக்கு தலைவர். அவருக்கு நான் தொண்டன் என்பதை நான் எப்பொழுதும் மனதில் வைத்திருப்பேன். அந்த உணர்வு என்பது அது ஒரு அற்புதமான ஒரு பரிசம். அந்த பரிசத்தை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு தாய் தான் பெற்றெடுத்த குழந்தையை முதலாக அரவணைப்பதைப் போன்று, ஒரு காதலன் காதலியை முதலாக தழுவதைப் போன்று, ஒரு போர் வீரனை வெற்றி பெற்றதற்கு பின்னால் அவனுடைய தலைவன் ஆற தழுவதைப் போன்று மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுச் செயலாளர் என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் என்னை வாரி அணைத்துக் கொண்டார். அந்த பரிசத்திலிருந்து நான் மீளவில்லை என்பதுதான். வைகோ அவர்களை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வியந்து பார்த்திருக்கீங்களா திரு வைகோ அவர்கள் கிட்ட?
நிரப்பு இருக்கு. அவருடைய போராட்ட குணமும் போர் குணமும் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. காரணம், நான் ஒரு போராட்டையாக வந்த காரணத்தினால் அந்த தலைவனுடைய போராட்டங்களை நான் கவனித்திருக்கிறேன். அவர் வகுக்கின்ற வியூகங்கள் அற்புதமாக இருக்கும். அந்த போராட்டத்தின் குணங்களை அணிந்து நாங்களும் அதை நிறைவாகவே செய்திருக்கிறோம். எனவே ஒரு போராட்ட குணமும் போர் குணமும், உலக வரலாற்றை தன்னுடைய விரல் நுனியில் வைத்து அவர் பேசுகின்ற அந்த ஆற்றல், அது அவருக்கு மட்டுமே உண்டு. அவருடைய நினைவாற்றல் அதைவிட கூடுதலாக இருக்கிறது. ஆனால் நேற்று முன்தினம் அவர் திருவான்மியூர் பேசுகின்ற போது அந்த நினைவு பயிற்சி தெரிந்ததாக நான் உணர்கிறேன். நான் 5 முறை சிறைக்கு சென்றேன் என்று நான் சொன்னபோது அதை அவர், நீ எப்போ சிறைக்கு போன, தேதி வரையா சொல்லு அப்படின்னு இருக்கிறாரு. அவருடனே 2 முறை, ஒரு முறை புழல் சிறையிலும் ஒரு முறை கடலூர் சிலையிலும் அவருடன் தான் இருந்தேன். முல்லைப்பெரியாருக்காக டேம் 999 திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று அந்த திரைப்பட சூழலை கொண்டு வந்து வெளியே போட்டு வீசுகின்ற போது அந்த திரையரங்கம் சூறையாடப்பட்டதில் நாங்கள் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டோம். கல்பாக்கம் அணு உலைக்காக போராடி நானும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களும் உள்ளிட்ட 123 பேர் வேலூர் சிலையில் அடைபட்ட போது தலைவர் வைகோ அவர்களும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் வந்து எங்களை பார்த்தார்கள் என்பதெல்லாம் அவர் மறந்துவிட்டார். ஒருவேளை மறதி மட்டுமே அவருடைய மூலதனம் என்று கருதிவிடக்கூடாது. அவரை போன்று நினைவாற்றல் கொண்டவர்கள் யாரும் இல்லை. அந்த நினைவாற்றல் கொண்ட தலைவர் அதை கடந்து போக வேண்டும் என்று என்னை சிறுமைப்படுத்த நினைக்கிறார். ஆனால் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருக்கான ஆற்றல், அவருக்கான உயர்ந்தபட்ச அங்கீகாரம் என்பது நாடு வழங்கவில்லை என்பது நான் இப்பொழுதும் கவலையாகத்தான் பார்க்கிறேன். சார், நேற்று நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜயோட 2வது மாநில மாநாடு நடந்துச்சு. தாவேக தலைவர் விஜயோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயால தனிச்சு திமுகவை வெல்ல முடியுமா? அவர் சொல்லியிருந்தாரு கூட்டணி கணக்கெல்லாம் அறத பழசு அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச நடிகர் விஜய் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கிடம் இல்லை. நேற்று திரண்ட கூட்டத்தை நான் பார்க்கின்ற போது, ஏற்கனவே கடந்த முறை வந்த கூட்டத்தை ஒப்பிடுகின்ற போது, நேற்று முதல் மாநாட்டில் வந்த கூட்டத்தை விட 2வது மாநாட்டில் பங்கேற்றோருடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தது என்பதை நாட்டு மக்கள் உணர்வார்கள். அதையும் கடந்து அவருடைய ரசிகர்களாகவே இன்றும் அந்த தோழல் இருக்கிறார்கள். அவர்களை அரசியல்படுத்தவில்லை. அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பேச்சு எவரும் கேட்காமல் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ திரைப்படத்தினுடைய அந்த சிறப்பு காட்சிகளை காட்டுகின்ற போது அந்த ரசிகர்கள் ஆர்ப்பரித்து நிற்பதை போன்றுதான் இருந்தது. குறிப்பாக தற்கால அரசியல் குறித்து அவர் எதுவும் பேசவில்லை. ஒரு பொலிட்டீஷியன் என்று இருப்பவர், அரசியல்வாதி என்பவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை தகவமைத்துக் கொண்டே மேம்படுத்திக் கொண்டே வர வேண்டும். நேற்று முன்தினம் உருவாக்கப்பட்ட சட்டம், மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம், ஒரு அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ சில காலங்கள் சிறைவாசத்தை மேற்கொண்டால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்பது ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெறிப்பதாக இருக்கிறது. எனவே அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை. அவர் பேசிய பேச்சில் ஒன்று, கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னதை தமிழ்நாடு நிச்சயம் வரவேற்கும். நீட் குறித்து பேசியிருக்கிறார். அதே போன்று சிறுபான்மை இஸ்லாமிக்கு எதிராக மோடி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் அது ஒரு மக்கள் இயக்கம். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் ஒரு சிறந்த ஆட்சியை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். மக்கள் நல திட்டங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த ஆட்சியை அவள் எளிதாக விஜயுடைய ரசிகரால் வெற்றி கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணி. அந்த கூட்டணி மக்கள் நல சார்ந்த கூட்டணியாக இருக்கிறது. எனவே விஜயுடைய நோக்கம் சரியானதாக இருக்கலாம். ஆனால் அது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. காரணம், ஆள்போல் தழைத்து அருகோல் வேரோடி எல்லார் மனதிலும் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களால் வார்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது அண்ணன் தளபதி அவருடைய தலைமையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. எனவே ஒருபோதும் திமுகவுக்கு எதிராக தாவேகா ஒரு எதிரியாக அவர்களும் பார்க்கவில்லை, நாடும் பார்க்காது என்பதை நம்முடைய தலைவர் அல்லது நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன். இன்னும் அந்த தொண்டர்களை, ரசிகர்களை அரசியல்படுத்தவில்லை, ஜனநாயகப்படுத்தவில்லை என்பதுதான் பொதுவான பார்வையாக நான் பார்க்கிறேன்.
சார், நீங்க பேசும்பொழுது பல்வேறு விஷயங்கள் திரு வைகோ அவர்களை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தீங்க. ரொம்பவே மெய் சிலிர்க்க வச்சுச்சு. இந்த தருணத்துல நியூஸ் தமிழோட இணைஞ்சு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.